இப்போ வந்து கட்டு போட்டிருக்கீங்க எலும்போடைஞ்சிட்ட ஆளுக்கு ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்து பல்கலைக்கழகம் செல்ல போகின்ற மாணவனோட அன்னைக்கு பக்கத்துல டனு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டு துறைகள்ல மட்டும் ஆர்வமா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கல்வித்துறைகள்ல மட்டும் ஆர்வமா இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறையில மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையிலையும் ஆர்வமாக இருந்து தற்போது வந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயிருக்கின்றார். வணக்கம். நாங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டோம். இப்ப வீடியோ மீண்டும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, இப்ப இந்த தருணம் இப்ப பல்கலைக்கழகம் செல்ல போகின்றீங்க, இந்த தருணம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இது எனக்கு வந்து யூனிவர்சிட்டி போறன்ற ஆசை எவ்வளோ ஒன்று வந்ததுட்டு அப்பாவுக்காக தான் படித்ததும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தவர் அவருக்காக தான் படித்தது. அந்த இதுக்காக எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த ஒரு தருணத்தில் வந்து உங்களுடைய அப்பாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட அம்மாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அடுத்து உங்களோட உறவுகளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்க இந்த ஒரு தருணத்தில்? இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்பாலாம் கிளாஸுக்கு போகிறதோ என்னவோ சரி எல்லாம் அவர் தான் பார்த்தது. அப்படித்தான் வீட்லையும் அப்படித்தான் படிக்கும்போது ஒரு டிஸ்டர்ப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அதோட வந்து இன்னும் ஒன்று என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு வந்து படிப்புல மட்டும் இல்லை வேலையிலேயும் வந்து ஒரு ஆர்வமான ஒரு ஆள். உதாரணத்துக்கு அவங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து விவசாயம் தான், விவசாயி அப்படி என்றவன் நான் இப்போ காட்டுவேன். இப்போ கூட பாத்தீங்கன்னா விவசாயம் சம்பந்தமான வேலைகளுக்கு எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது. அப்ப அந்த வகையில அவங்களோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. உதாரணத்துக்கு ஒரு வயல் வேலைகள், வெள்ளாமை விதைக்கிறதுல இருந்து வெட்டுறதுல இருந்து அதை வந்து வியாபாரம் செய்யற எல்லாத்துலேயும் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு ஆள், ஈடுபட்டு தான் எல்லாத்தையும் வந்து பார்த்து இருந்தவர். அப்ப அந்த வகையில இப்ப வந்து விளையாட்டுல வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு அண்டையா அடுத்த நாள் ஒரு நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல டூர்னமெண்ட்ல வந்து விளையாடி கொண்டு இருக்கும் போது இன்ஜுரி ஆயிட்டுது. இப்போ வந்து கட்டு போட்டிருக்காரு, எலும்போடைஞ்சிட்ட ஆளுக்கு எலும்பு உடைஞ்சு ஃபுல்லாக கட்டு போட்டிருக்குது. அப்போ எலும்பி சாதாரண 2 ஒன்று வைக்கார், நடக்கலாம் முடியாது, கொஞ்சம் நடக்கணும். அப்போ அந்த வகையில் உங்களுடைய அனைத்து துறைகளையும் வந்து நீங்கள் வந்து மென்மேலும் வளரணும் என்று மீண்டும் எங்களுடைய மக்கள் நாயகன் உறவு சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்ளுங்கள். பல்கலைக்கழகம் போயிட்டுது சரியா, நீங்க அடுத்த இன்னொரு துறையில் நீங்க ஒரு ஆர்வமான ஆளுநருக்கு தெரியும், அது நமக்குள்ள நீங்க என்ன துறைன்றது பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு அந்த துறைக்கு நீங்க ஈடுபடலாம். தேங்க்யூ. சரி, ஓகே. இப்ப இந்த ஒரு தருணத்துல வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த 7 படிக்கிற பிள்ளைகளும் பார்ப்பீங்க நம்புறேன். பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா தானே உங்களோட படிப்பை விடாம படிச்சு யூனிவர்சிட்டி போற வழியை பாருங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. மீண்டும் சந்திப்பேன் வேணும். ஓகே, இப்ப என்ன சொல்லிக்காங்க இப்ப டாக்டர்? இது ஒரு 2 கிழமை ஆகுமாம் சரியாய் சொல்லியாங்க, நடக்க கூடாதான் அப்படின்னு சொல்லியாங்க. சரி, ஓகே. வாழ்த்துக்கள் உங்களுக்கு மீண்டும். ஓகே, இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நாங்கள். பாய்.